ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா செவ்வாய் 7 குடையவர். 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து நிவர்த்தி ஸ்தானம் தெரியாது. பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது, உங்களுடைய மேரேஜ் லைஃப்பை குறிக்கக்கூடியது. அதே நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறது ஒரு அற்புதமான விஷயம். குரு வந்து உச்சபலம் பெறாரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு. அதாவது இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னன்னா ஃபேமிலி விஷயமும் சரி, பிஸ்னஸ் விஷயமும் சரி, எப்பவுமே ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியே தான் போகணும். அதனாலதான் அந்த துலாம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ராசிக்கு சிம்பலா இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சபலம் பெறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து 11 கூடைய சூரியன் வந்து அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்காரு. அது போக வந்து புதனும் வந்து அஷ்டமத்துல இருக்காரு. ஆனா புதன் அஷ்டமத்துல இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சூரியன் அஷ்டமத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டி வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும்தான், மீதி எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. தொழில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பிரம்மாண்ட வளர்ச்சி. அது வந்து என்னன்னா நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரு புது விஷயத்த செஞ்சுட்டு இருப்பீங்க, அதை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பணம் எல்லாம் புரள ஆரம்பிச்சிரும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பாக்குறாரு, சனியையும் பாக்குறாரு. சனி ஆல்ரெடி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது நல்ல வளர்ச்சியான காலகட்டம். எந்த விஷயத்த தொட்டாலுமே அதுல வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். 11 கூடைய லாபஸ்தான அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் இருக்கனால நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா 6 கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று வருமான ஸ்தானத்தையும் பாக்குறதுனால ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தடையெல்லாம் இப்ப நீங்கி உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய நிலைகளை உணர்ந்து உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட்டே வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸை கொடுக்கறது, ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து துலா ராசிக்கு இடமாற்றம், அதே மாதிரி உத்தியோக மாற்றம், தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தொழிலிருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்றது, வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைச்சு கூடுதலா வந்து வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்களோ வெளியூர்களுக்கோ உங்களை மாத்தி விடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வெளி மாநிலம், வெளிநாடுகள், வெளியூர்லாம் செல்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிருங்க. துலா ராசியே பொதுவா இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதம் தான். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியதாகவும், வருமானம் அளவுக்கு மீறி வரக்கூடியது, நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. பிசினஸ் விஷயமாகவோ உத்தியோக விஷயமாவோ நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. செல்ஃப் டிரைவர் பண்ணாதீங்க. ஏன்னா அஷ்டமத்துல 2 கிரகம் இருக்கு. அஷ்டமாதிபதியும் வந்து குரு கூட சேர்ந்திருக்கனால பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சின்ன விரயம் அப்படிங்கிறது இருக்கு. 3 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு உண்டான சொத்துல உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உங்களுக்கு வந்து இந்த மாதம் சந்திரமங்கல யோகம் இருக்கு. அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். செவ்வாய் சந்திரனை பார்க்கும் போதே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான யோகம்.
எப்படி அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க மத்தவங்களுக்கு தெரியலனாலும் இந்த டைம்ல வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பு. பளிச்சுன்னா நான் உருவ தோற்றத்த செய்யல. நீங்க செய்யக்கூடிய விஷயத்த சொல்றேன். நாம வந்து பளிச்சுன்னு தெரியறது மீன்ஸ் என்னன்னா, பாண்ட்ஸ் பவுடர் போட்டுட்டு போறது கிடையாது. நீங்க செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே உறுத்தும். இவரா இப்படி செஞ்சுட்டாரு, பரவாயில்லையே அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய லெவல்ல அது வளர்ச்சி, ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. அதே மாரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேருக்கு 4ஆம் இடத்த குரு பார்வையிடுறதுனாலயும், ச சந்திரமங்கல யோகம் இருக்கனாலயும், ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்த இணைவும் வந்து காசு, பணத்த, ஐஸ்வர்ய பிராப்தத்த கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, உயர்கல்விகள்ல பெரிய லெவல்ல சாதனை பண்றது, இந்த மாரி அமைப்பு இருக்கு. உத்தியோகம் தேடுறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே ஏன்னா 3 கூடையவரே 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, இன்டர்வியூன்னு போய் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணாலே கையில வந்து ஒரு போஸ்டிங் கவர், ஆஃபர் லெட்டர குடுத்துருவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பதவி ஸ்தானத்தையே குரு பார்வையிடுறதுனால நல்ல அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி. குரு, சுக்கிரன் இணைவே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு யோகத்த குடுத்துரும். காசு பணத்த அள்ளி குவிச்சிரும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே நேரத்துல ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்த்தாலே மருத்துவ விரயம் பண்ணி தான் ஆகணும். தாயார் வழி சொத்துக்கள் வரும். ஆனா தாயாருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. தாயாருக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்டதோ, அல்லது வேற நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ விரயம் இந்த மாதம் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகளா இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி உங்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையா குருவையும் பார்த்துறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப குருமங்கள யோகமும் உண்டு. இந்த யோகம் வந்து என்னன்னா, பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுரும். அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு உறுதியா இருக்கும். நீங்க வந்து ஒரு லட்சாதிபதியா இருந்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போவீங்க. கோடீஸ்வரனா இருந்தா அடுத்த ஸ்டேஜ்க்கு. ஆனா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு, யோகம்லாம் இருக்கு. ஏன்னா பதவி ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்க போகுது. ஏன்னா பொதுவா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலே, அவருக்கு ஏன் ப்ரமோஷன்? எனக்கு ஏன் இல்ல? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஒரே பேட்ச்ல தானே இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், தாமதம்லாம் நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு பதவி போஸ்டிங் கிடைச்சிரும். நல்ல இடத்துல கிடைக்கும். நல்ல காசு பணம் வரக்கூடிய இடத்துல கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்கும். அவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அது மூலியமா உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் பண்ணதா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. முக்கியமா வந்து ஹெல்த்லயும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து நெறைய ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாரி ஒரு வாரியத்த வந்து கேட்டு வாங்குறது, காசு பணம் பார்க்கறது, நெறைய கான்ட்ராக்ட் இது பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு பொதுவா இருக்குது. தெய்வ பலமும், தெய்வ அனுகூலத்தையும் அதிகமாக தேடிக்கணும். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. பெண்கள் வந்து தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். முக்கியமா வந்து கணவர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்த வந்து பாக்குது குரு. அப்ப சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிய பார்க்கும்போதே, இந்த மாசம் வந்து பொதுவா வந்து டெம்ப்ட் ஆயிரும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிக உணர்ச்சி வசப்படுற மாரி ஆயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வண்டி வாகனங்கள் போகும்போது, இயக்கும்போதெல்லாம் மின் சாதனங்கள இயக்கும்போது, இந்த அடுப்படி இதெல்லாம் இயக்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் பார்க்கறது நன்மையும் குடுக்கும், தீமையும் குடுத்துரும். ஏன்னா, அவரு 2, 7 கூடையவரா இருக்காரு. நெறைய நன்மைகளாக இருந்தாலும், செவ்வாய் வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா தூண்டி விடக்கூடிய கிரகம். உணர்ச்சி வசப்படுறது, உணர்வுகள அதிகமா தூண்டி விடுறது. அதனால சின்ன விஷயத்துக்கே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறது, தேவையில்லாத படபடன்னு வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமா இருக்கணும். பொதுவா துலா ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாசம் வந்து நெறைய மெடிடேஷன் பண்ணணும்.
எல்லா விஷயமும் ரொம்ப காமா முடிவெடுத்து பழகுங்க. டென்ஷன் ஆயிக்காதீங்க. இந்த டென்ஷன் உங்களுக்கு பிபிய கொண்டு வந்து குடுத்துரும். அதனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் நல்லது. தெய்வ பலத்தையும், தெய்வ அனுகூலத்தையும் நீங்க தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. பொதுவா துலா ராசிக்கு அதிக நன்மைகள் தான் இந்த மாசம் இருக்கு. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகுதுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனை, வழியே தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த மாசம் வந்து அதுக்கு ஒரு வழி அப்படியே உங்களுக்கு அதாவது இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நடக்க போகுது. ஏன்னா நிவர்த்தி ஸ்தானத்திலே சூரியன் வந்து உட்கார்ந்துருக்காரு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. அது கூட புதனும் சேர்ந்திருக்காரு. 11 கூடையவரும் சேர்ந்திருக்காரு. 10, 11 கூடையவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. இந்த 26ஆம் தேதி மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் வந்து உங்களுக்கு பலம் குடுத்துருவாரு. சுக்கிரனும் நல்ல பலத்துல இருக்கு. நிறைய நன்மைகள், புது புது மாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அற்புதமான பலன்கள குடுப்பாருங்க. பொதுவாவே இந்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. எத தொட்டாலும் மாற்றங்கள். அதுல வந்து என்னன்னா, இடமாற்றமும் இருக்கு, உத்தியோக மாற்றம் இருக்கு, தொழில் மாற்றம் இருக்கு. எல்லா வித மாற்றமும் உங்களுக்கு இருக்கு. பொதுவா உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் வந்து அ 7ஆம் இடத்துல இருந்து புதன் கூட சேர்ந்து பார்க்கறதுனால, எந்த இவ்வளோ நாளா உங்கள யாருன்னு தெரியாம இருந்தா கூட இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும். ஏன்னா புதன், சூரியன் இணைவே ஒரு ஃபேமஸான இணைவு தான். உங்களை வந்து பிரபலியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அதுல நிபுணரா விளங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த புதன், சூரியன் சேர்க்கை தான் வந்து உங்களுக்கு குடுக்க போது. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு 6ஆம் இடத்துல. அப்போ கட்டாயம் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தி இருக்குது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10க்குடைய சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வெளியில போய் புது பார்ட்னர் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தொழில நல்லா அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு. தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது. இந்த மாசம் தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொழில் தொடங்கலாம். குரு பலமும் இருக்கு. தொழில் பலமும் உங்களுக்கு இருக்கனால, தாராளமா தொடங்கிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல, பர்சனல் ஹாரோஸ்கோப்ல தொழில் ஸ்தான அதிபதி இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். ஏற்ற மாதம் தான் இந்த மாதம்ங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம், அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள லாபம் பார்க்கறது, நல்ல அமைப்பு, வருமானம் அப்படிங்கக்கூடியதும், லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நிரந்தரமா இனிமேல் வரப்போது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. சனி 3 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு அற்புதமான கிரக பலம் தான் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டமான ஸ்தானம்ங்க. ஏன்னா இந்த இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்தது, கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு. நெறைய நீங்க நெனச்ச விஷயத்த விட நெறைய காசு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர அ இது ப்ரமோஷன்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொந்த ஊருக்கே போறதுக்கோ, அல்லது நீங்க நெனச்ச பிளேஸு, இந்த பிளேஸ்ல போய் வேல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சிருப்பீங்கல்ல, அந்த பிளேஸ்ல போய் வேல பார்க்குறது, நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. 6 கூடிய செவ்வாய் பலம் பெற்றிருக்கனால உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இன்கம் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகள்லாம் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும், நல்ல காசு பணம் குடுப்பாங்க. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில மேனேஜ்மென்ட் உடைய பாராட்டும், அங்கீகாரமும் பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது. எல்லாமே மாற்றங்கள் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்கு. அற்புதமான விஷயங்களும், ஐஸ்வர்ய பிராப்தமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் வந்து முழுமையா உங்களுக்கு நிலைச்சு நிக்குது.
11 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திருமண பிராப்தம் இருக்கு. திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 5 குடையவர் 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறதுனால, உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த நபரையோ, அல்லது நீங்க காதலிச்ச நபரையோ, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே நீங்க திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துல இவ்வளோ நாள் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி, திருமண பிராப்தமோ அல்லது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஒரு சிலருக்குலாம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகும்ல, அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனாலயும், சனி அங்க இருக்கிறதுனாலயும் சந்தான பிராப்தம் இருக்கு. அதை இவ்வளோ நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. இந்த டைம்ல போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாரி திடீர்னு அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்கள் பாகம் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு, உங்களுடைய ஷேர்ஸ் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு காசு, பணம்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த தொழில்கள், கல்வி சார்ந்த உத்தியோகங்கள்லாம் நல்ல நன்மைகள் இருக்கு. நல்ல உயர்வான சேலரி கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உயர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா நீங்க மாறுவீங்க. உயர்கல்வியில நல்ல சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்டின்னா, குரு, சுக்கிரன் இணைவே வந்து கலைத்துறைய நல்லா ஹைப் பண்ணி விடும். பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்டின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம், கவனம், கவனம். உங்களுக்கு மெயினா வந்து நீங்க மைண்ட் வந்து ஏதாவது கன்ஃப்யூஸ் இருக்கு அப்டின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள சார்ந்த தாயாருக்கோ வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கர்ம ஸ்தானங்கள்ல, கர்ம காரியங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்ப குடுத்துருவாரு. வழிபாடு பண்ணிக்கங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கும்போது உங்களுக்கு நன்மைகளா மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணணும் நீங்க. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல பலனா குடுக்கும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கணவன் வழி ஆதாயம், அதே மாரி பெற்றோர்கள் வழி ஆதாயங்கள் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசா ஒரு விஷயம் செய்யறதுக்கு, ஸ்டார்ட் அப் மாரி ஆரம்பிக்கிறதுக்கு, குடும்ப நபர்கள் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உறுதுணையா இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை ஈட்டி குடுப்பாங்க. விருச்சக ராசிக்கு அற்புதமான மாதம் தான் இது. ஒரு அதிர்ஷ்டமான மாசமும் கூட சேர்ந்து வருது. ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. ஆடை, ட்ரெஸ் விஷயங்கள்ல ரொம்ப கான்ஷியஸா இருங்க. பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்தா, இன்னும் நல்ல கூடுதலான அதிர்ஷ்டங்களும், வாய்ப்புகளும் உங்கள தேடி வருங்க. இது வந்து பொதுவா விருச்சக ராசிக்கு நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. ஏன்னா 11 கூடையவரும் 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, நீங்க விருப்பப்பட்ட விஷயமும் வரும். காசு பணமும் தானா தேடி வருங்க. அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைமுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், குருபலம் இருக்கனால பல தடைகள தாண்டி, பல விஷயங்கள தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. விருச்சக ராசிய பொறுத்தவரைக்குங்க, பல மாற்றங்களும், அதிசயங்களும் தானாகவே நிகழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரபலம் கூட இருக்கனால, நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக ஏக்கங்கள் இருந்துச்சோ, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு சாதகமான இல்லாத சூழ்நிலையிலும் கூட, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவர் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அத புடிச்சிட்டு வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்ல அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவ கட்டாயம் குடுத்துரும். அதே மாரி சந்திரன வந்து உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறனால, ஒவ்வொரு முடிவெடுக்கும்போது யோசிச்சு செயல்பட்டு எடுங்க. டிப்ரஷன் வந்துரும். கோவம் படபடங்கிறது வந்துரும். சந்திரமங்கல யோகம் இருக்கனால, பிபி இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். டக்குன்னு நெனச்ச விஷயத்த அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசிருவீங்க. அது உங்களை வந்து எதிரிகள் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அது எப்படி எதிரிகள் மாறுறாங்க அப்படின்னா, பொதுவா விருச்சிக ராசிக்கு எதிரி வெளியில இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. உங்க கூடவே தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஃபில்டர் இல்லாம அப்படியே நீங்க பேசுறதுனால, அது அவங்கள காயப்படுத்தும். காயப்படுத்துனவங்க உங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே வந்து யோசிச்சு
முடிவெடுத்துக்கங்க. பேசும்போது யோசிக்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப பொறுமையா கையாளணும். குரு சந்திர யோகமும் இருக்கு, குரு மங்கள யோகமும் இருக்கு. அதே மாரி சந்திரமங்கல யோகமும் இருக்கு. இது எல்லாமே செவ்வாய் உங்களுடைய ராசிபதி உங்களுக்கு குடுக்குறது. அப்போ உங்கனாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினாலேயே பல மாற்றங்களும், பல அதிசயங்களும், அற்புதங்களும் நடக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க. பொதுவா விருச்சக ராசிக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள்லாம் இருக்கு. இது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல வந்து காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ வந்து தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோரு அப்படின்னா பெரிய அண்டா அண்டாவாலாம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து கண்டம் அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்களும் சரி உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம் தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு பானகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப எளிமையானதுதான். ஸோ உங்கனால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துல இருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய் அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் வந்து நீங்க வந்து வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான் ஏன்னா, குரு வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப பலத்த இழக்குறாரு. அப்போ வந்து என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது, தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா, மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு வந்து அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி புதன். அவரு கூட வந்து சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு இந்த மாரி இதுல எல்லாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்படின்னா, உபாசனை, குருபலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும்
நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி வந்து தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ப்ரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்துல சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா அந்த இடத்துல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமெண்ட்ட லாங்கா கொண்டு போவாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இப்போ இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டர, மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போம்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 9 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே நல்ல அமைப்புகள், வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா புகழ், பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு நற்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலே இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும்.
தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. காலபைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும், காசு பணம் வரணும், அதானே மெயின். அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துதான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்லை. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம 100% கான்சியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்யறதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அவ்வளவுதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாதிரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாதிரி எல்லா ராசிக்குமே தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க? கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க என்னன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது, இங்க அத பண்ணு அது நல்லா இருக்கும், இப்படி பண்ணு அப்படி நல்லா இருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும் அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும்.